இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால கேட்குறேன். உங்களை மாதிரி உள்ள வரக்கூடியவர்கள் டோன்ட்ஸ் என்ன டூஸ் என்ன, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து சின்ன சின்ன குட்டி லெவல்லேருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் பண்ணுறாங்க. ஆமாம், நிறைய பேர். ஏன்னா அதுக்கான சாஃப்ட்வேரோ டெக்னாலஜி அவைலபிளாக இருக்கிறதுனால. ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது, பிக ஸ்கேல் அப் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கரெக்டு. இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது, ஸ்கேல் அப் பண்ணுறது வந்துட்டு இப்போ என்னென்னா மேஜர் வந்து இந்த டேலண்ட்டை நம்மளது எடுக்கணும். டேலண்ட்டு எல்லா விதமாக எல்லா சைட்லேருந்தும் எடுப்பான். கரெக்டுங்களா? இப்போ எங்களுது நான் என்ன பண்ணணும்னு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து இப்போது நான் சொல்கிறது, இப்போது எங்கள் கம்பெனியில் இப்போ நான் காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் எடுத்து பண்ணணும், இவ்வளோ பேர் எடுக்கணும், 300 400 பேர் 500 பேர் 1000 பேர் எடுக்கணும். 1000 பேர் எல்லாருமே விஐடியும் அண்ணா யூனிவர்சிட்டியும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனால் எவ்வளோ பேர் இருக்கான், எங்கே இருக்கான்? நான் சொல்கிறேன், எங்கள் கம்பெனியில் ஆக்சுவலாக நேற்று எங்கள் இப்போ கேம்பஸ் வந்தாங்க எங்கள் ப்ரோக்ராமிங்க்கு. இப்போ நாளைக்கு வேணால் யாரையா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுங்கள். 5 பசங்க பிகாம் பசங்க, பிஎஸ்சி எம்எஸ்சி பாட்டனி பொண்ணு. என்னன்னா எங்களை பொறுத்த மட்டும் நீ இன்ஜினியரிங் படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ பிகாம் கூட படிச்சுக்க. நீங்கள் ட்ரெயின் பண்ணிடுவீங்க? நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். பிகாம் பசங்க 3 பொண்ணுங்க வந்துருச்சு. வி ஹவ் டேக்கன் இட். ஸோ இஃப் யூ நோ ப்ரோக்ராமிங், இஃப் யூ ஹாவ் த இன்க்ளினேஷன், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கான எஃபர்ட்டை போட தயார்னா வி ஆர் ரெடி. கம் அண்ட் அப்ளை, பாஸ் த டெஸ்ட், வி வில் இன்வெஸ்ட் இன் யூ. நாங்கள் வந்து ஒருத்தங்களை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பசங்களை தயார் பண்ணி கொண்டு வரதுக்கு எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு 5 to 6 லட்ச ரூபா 6 மாதத்துக்கு. வி ஆர் இன்வெஸ்டிங். 6 மாதத்தில் தயார் பண்ணிவிட்டு தென் அவங்கள ப்ராஜெக்டில் போடுறோம். ஸோ ஐ திங்க் எங்களோட யூனிக் ஐபி என்னென்னா, நாங்கள் வந்து ஒன்று ஃபோக்கஸ் ஏடபிள்யூஎஸ் க்ளவுடு ஆர் க்ளவுடு டேட்டா, இது ஒன்றி ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆல் பிஸ்னஸ் டிஜிட்டல் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. கடல் மாதிரி இது எல்லாத்தையும் பண்ண முடியாது எங்களை மாதிரி சின்ன கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு பிக் யுவர் நீஷ் அண்ட் ஃபோக்கஸ். நம்பர் 1. ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணும். இருக்கேன்னு அள்ளி போட்டுக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏன்னா நீ எல்லா பட்டாம்பூச்சியும் பிடிக்கணும்னு நினச்சி எல்லாத்தையும் பின்னையும் ஒன்றா எதையுமே பிடிக்க மாட்டேன். ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று பிடிக்கணும், அதுதான் நம்பர் 1. இன்னொன்று அதுக்கும் வந்து உள்ளே ஆழ்ந்து கவனித்து இதில் எப்படி பண்ணணும். ஏன்னா எல்லாரும் ட்ரை பண்ணுறான், எல்லாரும் இதிலே கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவனை கீழே இன்னொன்று இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் எல்லாமே தயாரானவன் வரணும்னா தயாரானவன் எவ்வளோ பேர் இருப்பான். ஸோ கீழே இருந்து அவனை எடுத்து தயார் பண்ணுறதுக்கான ஃபேக்ட்ரி நீ போட தயாராக இருக்கணும், அதை நீ பில்டு பண்ணணும். அதாவது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மேன் பவரை அல்லது பிரெயின்ஸை நீங்கள் உருவாக்கணும். ஆனால் அதுக்கு டைம் ஆகுமே, அதுக்கு பணம் ஆகுமே. ஆகும் பட்டு பணம் ஆகும். சின்னதாக ஆரம்பி முதல்ல வந்து ஓகே. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நாங்கள் வந்து இப்போ 8 வருஷமாக இருக்கோம். இந்த 8 வருஷத்தில் 6 வருஷம் நாங்கள் இந்த கீழே இருந்து எடுத்து தயார் பண்ணவே இல்லை, நாங்கள் மேலே வாங்கணும். ஓகேங்களா? தட் வாஸ் ஓகே, வி பெய்ட் அ ப்ரீமியம். பட் இப்போ நாங்கள் க்ரோ பண்ணுற அந்த க்ரோத்துக்கு அது ஓகே. இன்னைக்கு நாங்கள் க்ரோ பண்ணுற வேகத்துக்கு அது பண்ணால் பத்தாது, இது பண்ணணும். இன்னொன்று மார்க்கெட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு அதனால் இப்போ இது ஓகே. இப்போ ஆரம்பிக்க காலகட்டத்தில் முதல்ல நாம வேலை செஞ்சோம். நான் தான் வேலை செஞ்சேன். நான் சுற்றி என் கூட கம்பெனி ஆரம்பிக்கும் போது என் கூட வேலை செஞ்சவங்க 5 பேர் வந்து தான் வேலை ஆரம்பித்தோம். மொத்தம் 10 பேர் தான் ஆரம்பித்தோம். அப்படி தான் ஆரம்பிப்பாங்க எல்லாரும். அப்புறம் 10 30 ஆச்சு, 30 70 ஆச்சு, 70 150 ஆச்சு, இன்னைக்கு 600 700 ஆச்சு. அப்படி தான். எனக்கு இப்போ 50 வயசு ஆகிட்டு நம்ம டெய்லி நைட்டு 9 10 மணி வரைக்கும் வேலை பண்ணுறோம். நான் யூஎஸ்ல இருக்கும்போது டெய்லி காலைல 3:30 மணிக்கு எழுந்திருப்பேன். எவ்ரிடே ஐ வேக் அப் அட் 3:30. இப்போ வராங்களா என்னன்னா 40 வயசுக்கு ஐயோ ரிட்டையர் ஆகணுன்றாங்க. இதெல்லாம் 40 வயசு வந்து 10 வருஷம் தான் வேலை பண்ணீங்க, 10 வருஷம் கூட வேலை இல்லை, அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகணுன்னு இடப்பா பண்ணீங்கன்னு. ஸோ விட்ஸ் பர்சிவியன்ஸ், யூ ஹவ் டு பி பேஷனேட் அண்ட் யூனோ, அப்படின்னா தான் இது பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது.